ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நான் பொங்கலுக்காக அப்லோட் பண்ணலான்ட்டு இருந்தேன்டா. பட் இப்போ தான் என்னால் அப்லோட் பண்ண முடியுது. ஸோ சாரி, எல்லாருக்கும் டிலேட்டட் பொங்கல். ஓகேவா? எல்லோரும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சரி வாங்க, நம்ம இப்போ ஸ்டேட்டஸ் போயிடலாம். இன்ட்ரொடக்ஷன் பார்த்தா நீங்கள் ஒரு இந்தியன் கேர்ள், நம்ம பிடிஎஸ் மிஸ் மாஃபியாஸ். ஓகேவா? அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட மேரேஜ் ஆகி 1 இயர் ஆக போகுது. இன்னும் ஒரு 2-3 மந்த்தில் உங்களுக்கு 1 இயர் ஆக போகுது. லைக் உங்களோட மேரேஜே ஒரு கலவரமாக தான் நடந்திருக்கும். எப்படின்னா, பிடிஎஸ் மிஸ் உங்களை கிட்னாப் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. லைக் நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் மேரேஜ் மாரி தான் நடந்திருக்கும். உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் உங்களை தான் ப்ளேம் பண்ணியிருப்பாங்க. நீ தான் இப்படி பண்ணிட்ட, ஏன்னா நீங்கள் வெளியூருக்கு படிக்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. வரும்போது பிடிஎஸ் மிஸ் பார்த்து உங்கள் மேலே அப்சஸ்ட் ஆகி ஸோ மேரேஜ் ஆகியிருக்கும். கொஞ்ச நாள்லேயே நீங்களும் அப்படியே அந்த லைஃபுக்கு அடாப்ட் ஆகியிருப்பீங்க. ஓகேவா? லைக் பிடிஎஸ் மிஸ் மேலே உங்களுக்கு கொஞ்சம் லவ்னு சொல்ல முடியாது, லைக் பிடிக்கும். ஓகேவா? ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன் போதும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம ஸ்டேட்டஸ் போயிடலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா நீங்கள் கிச்சனில் நின்று குக் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் ஒரு பெரிய மேன்ஷன் தான், அந்த ஒரு பெரிய மேன்ஷன். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளார வேறு எந்த ஒரு மெய்ட்ஸ் அந்த இதுவுமே இல்லை. ஏன்னா நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உங்கள் வெளியே தான் அவ்வளோ கார்ட்ஸ் இருக்காங்க. லைக் மெய்ட்ஸ் யாருமே கிச்சனில் இல்லை. ஓகேவா? எல்லோரும் அவங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. நீங்கள் பிடிஎஸ் மிஸ்க்கு எப்பவுமே நீங்கள் தான் குக் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே நீங்கள் நல்லா எல்லாத்தையும் அப்படியே கிண்டிகிட்டு இருக்கும்போது உங்கள் பின்னாடி உங்கள் ஹிப்பில் யாரோ கை வைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் லைக் ஷாக்கான மாதிரி அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அங்கே ஒரு மஸ்குலர் ஃபிகர் உங்கள் பின்னாடி அப்படியே நிற்கிது. லைக் பின்னாடி பார்த்தா அவங்க இருக்கிறது மட்டும்தான் தெரியும், நீங்கள் இருக்கிறது தெரியவே தெரியாது. நீங்கள் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அங்கே நம்ம ஆரம் தான் இருக்கார். நீங்கள் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பயந்த மாதிரி பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களோட ஹிப்பு கையை வச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு அப்படியே இங்கே ஆரம்பம் நெக்கில் தான் இது பண்ணிகிட்ருக்காரு, கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. பட் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜின்னு அங்கே அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி பண்ணுறீங்க. அவர் இங்கே அப்படியே பார்த்துட்டு யார் மட்டும் போயிட்டார். நீங்கள் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை புஷ் பண்ணலாம் ட்ரை பண்ணிட்டீங்க. பட் முடியலையே. நீங்கள் கொஞ்ச நேரத்தில் அவரே ஃபுல்லாக கிஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஸ்னகிள் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நிறைய மெம்பர்ஸ் வர மாதிரி சவுண்டு கேட்குது. அவங்க அது கேட்டவுடனே இங்கே ஆரம் அப்படியே போயிட்டு நான் ஹெல்ப் பண்ணலாமா அப்படிங்கும்போது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போகிறாரு. இங்கே ஜின்னு ஆரம் பார்த்துட்டு லைட்டாக ஒரு மாதிரி நாட்டியாக சிரிச்சிட்டு ஜின்னு வராரு. அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. ஓகேவா? நீ இல்லை சின்ன நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்கள் கிட்ட உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணுறாரு. ஏன்னா நிறைய பேர் உங்களோட நெக்கில் தான் கிஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஜேஹோப் அப்புறமேட்டு நம்ம ஜின்னு மட்டும்தான் எப்போயாவது ஒரு தட்டில் லிப்ஸு அப்புறம் அந்த ஃபோர்ஹெட் அந்த மாதிரி கிஸ் பண்ணுவாங்க. மற்றவங்களாம் நெக்கு தான், வேறு ஆப்ஷனே இல்லை. லைக் இப்போ நீங்களே ஜின்னு குக் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஒவ்வொரு மெம்பர்ஸாக அவங்க மட்டும் வராங்க. அப்படியே பார்க்குறாங்க. ஜின்னு நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜின்னு அதை கட் பண்ணி கொடுக்குறாரு. அப்போ ஜேகே ஒரு ஏப்ரான் அவர் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கட்டிட்டு அப்படியே வராரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இங்கே ஜேகே வராரு. அதை பார்த்து உங்களை பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் அவரை பார்க்குறீங்க. அவரும் அப்படியே உங்ககிட்ட உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அதை கிண்டதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்க.
அப்போ வந்து ஜேகே குக் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு மாதிரி கண்ணை முழிச்சு பார்த்துட்ருக்கீங்க. குக் பண்ணணும் நான் அப்புறமேட்டு பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே லை லாஸ்ட்டில் லைட்டாக ஒரு பைட் பண்ணிட்டு அவர் மட்டும் இருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. உங்கள் லிப்ஸுக்கிட்ட உங்கள் கை எடுத்துகிட்டு போகிறது கூட பயமாக இருக்குது. ஏன்னா அதுக்கு போன அப்படி நீங்கள் வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் வந்து கிஸ் பண்ணியிருப்பாங்க சொல்லி நீங்கள் தொடச்சிருப்பீங்க. அன்றைக்கி நைட்டு உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. அதுலேருந்து அவங்க எங்கே கிஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து துடைக்க மாட்டீங்க. ஓகேவா? இத்தனை மந்த் ஆகியும் அந்த கிஸ் பண்ணி நீங்கள் வைப் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு தெரியாமல் வைப் பண்ணாலும் அந்த பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வழியாக குக்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஜின்னும் ஜேகேவும் வந்து அப்படியே உங்கள் பின்னாடி வந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே வச்சிட்ருக்காங்க. அந்த ஏப்ரான்லாம் அப்படியே கழட்டிட்டு அப்படியே வந்து இது பண்ணுறீங்க. அங்கே மெய்ட்ஸ்லாம் அந்த கிச்சனில் க்ளீன் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் வந்து அப்படியே சாப்பிட்றீங்க. லைக் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் சர்வ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க, நிற்கிறீங்க. அப்போ வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஃபுட்லாம் வச்சுட்டீங்க. ஒரு பர்சன் உங்களை கூப்பிட்டு அவரோட லேப்பில் வந்து உட்கார வைக்கிறாரு. ஏன்னா நீங்கள் சேரில் உட்காரவே மாட்டீங்க. ஏன்னா அவங்க வந்து நீங்கள் சேரில் உட்காந்திங்கன்னா அவங்க பார்த்துட்டே மறைப்பாங்க செம்மையாக. அதனால் நீங்கள் உட்கார மாட்டீங்க. அவங்க வந்து எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நீங்கள் வந்து நின்றுட்டுருப்பீங்க. இல்லை நடுவில் வந்து உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அப்படியே அவங்களோட மடியில் போய் உட்காந்துக்குவீங்க. அப்படியே போகிறீங்க. போயிட்டு அப்படியே பொறுமையாக செட் பண்ணுறீங்க. அவர் அப்படியே நல்லா உட்கார்றீ அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து உட்கார வைக்கிறேன். நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இப்படி உட்காரு, எவ்வளோ இதாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களோட லேப்பில் அவரோட கையை வச்சிட்ருக்காரு. லைக் அங்கே வச்சு அப்படியே ரப் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ வந்து ஜிமின் வந்து இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் ஃபீட் பண்ணுறத வந்து வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே அந்த இது வந்து போகுது. எல்லோரும் உங்கள்கிட்ட வந்து லைக் உங்ககிட்ட வந்து ஊட்டுறாங்க. உங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து அவரும் சாப்பிட்றாரு, உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு. அந்த மாதிரி மார்னிங் வந்து போகுது. அது நீங்கள் சாப்பிட்ற டைமில் எந்த ஒரு மெய்ட்ஸ் எதுவுமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக அந்த இதெல்லாம் முடிஞ்சு நீங்கள் அப்படியே எழுந்திருக்கலான்னு போகிறீங்க. அப்போ வந்து பொறுமையாக அவர் வந்து உங்களை அப்படியே இறக்கி விட்டுட்டு தேங்காய் அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே போகிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே போகிறீங்க. அந்த வாஷ் பேஷண்ட்டை வந்து நிற்கிறீங்க. அப்போ வந்து ஒருத்தவங்க ஹேண்டை வந்து வாஷ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஆரம் ஜின் தான் வாஷ் பண்ணிட்டு வராங்க. ஜின் அப்படியே கை நீட்டுறாரு. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த சாரியோட ஏன்னா சாரி தான் கட்டியிருக்கீங்க. ஓகேவா? அந்த சாரியோட இதை வந்து கொடுக்குறீங்க. அவர் அப்படியே வச்சு அப்படியே ரப் பண்ணுறாரு. கையை வந்து இது பண்ணுறாரு. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அப்போ வந்து ஒவ்வொருத்தங்களாம் அப்படியே சேமாக பண்ணுறாங்க. அப்படியே இது பண்ணிட்டு அப்படியே இது பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து அப்படியே அந்த இது அப்படியே வெளியே வரீங்க. பிடிஎஸ் மிஸ்லாம் அங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு சண்டே டைம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க. நீங்களும் உட்காந்துருக்கீங்க. லைக் நீங்கள் வந்து அந்த சோஃபாவில் வந்து உட்காந்துட்டு லைக் ஏதோ ஃபோனை வச்சு பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து ஜேகே வந்திருக்காரு. அவர் வந்து உங்கள் ஷோல்டரில் கையை போட்டு அவரே ஏதோ பார்த்துட்ருக்காரு. நீங்கள் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து இந்த சாரீ நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காரு. ஏன்னா ஜேகேக்கு வந்து நீங்கள் சாரீ கட்டினாலே ரொம்ப பிடிக்கும். அதனாலே நீங்கள் சாரீ கட்டுவீங்க. சாரீ கட்டணுன்றது ஒரு லைக் ஒரு ரூல் மாதிரி. ஓகேவா? நீங்கள் எப்பவுமே சாரீ தான் கட்டுவீங்க. கட்டுறது உங்களுக்கு பிடிக்குமே. நீங்கள் ஒரு நாள் வந்து அந்த இது போட்டாலும் பிடிஎஸ் மிஸ் வந்து ஏன் சாரீ கட்டல அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து என்ன உடம்பு சரியில்லையா
ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப முடியல அப்படின்னா தான் நீங்கள் வந்து வேறு மாதிரி ஒரு கம்ஃபியான ட்ரெஸ் போடுவீங்க, இல்லைனா சாரீ தான் கட்டுவீங்க. லைக் ரொம்ப சிம்பிளான சாரீஸ் தான் வேர் பண்ணுவீங்க. இப்போ வந்து இது உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜேகே வந்து கேட்குறாரு. நீங்கள் வந்து அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்கீங்க. ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இப்போது ஒரு மாதிரி அப்படியே அந்த இது வந்து போயிட்டுருக்கும்போது காலிங் பெல் வந்து யாரையா ரிங் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே அந்த டோர் பக்கம் வந்து அப்படியே திரும்புனீங்க. அப்போ வந்து அப்படின்னு சொல்லும்போது ஒரு மெய்டு வந்து அப்படியே டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே வந்து பிடி சிம்ஸ் வந்து சவுண்டு வந்து கேட்குது. யாரோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபெமிலியரான வாய்ஸ் வந்து கேட்குது. நீங்கள் சடனாக அந்த பக்கம் திரும்பி பார்க்குறீங்க. என்னாச்சு என்னும்போது அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எழுந்திருக்கலாம் இருக்கும்போது எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அங்கே வந்து ஒரு 2 பேரோட ஃபெமிலியரான ஃபேஸ் வந்து உங்களுக்கு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிது. வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க பிடி சிம்ஸை. அவங்க வந்து அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. பிடி சிம்ஸ் பார்க்குறீங்க. அங்கே வந்து வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வராங்க. நீங்கள் வந்து அப்படியே போகலான்னு போகும்போது ஜேகே வந்து உங்கள் கையை பிடிக்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அப்போ வந்து ஜின் வந்து ஜேகேவோட கை மேலே அவர் கை வச்சுட்டு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து அப்படியே அவங்க அம்மாட்ட போய்ட்டு மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹக் பண்ணிக்கிறீங்க. வயன் எப்படிரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கே வந்து உங்கள் சிஸ்டரும் நிற்கிறா. ஐயோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவளையும் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவளை ஹக் பண்ணிட்டு எப்படிக்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து பிடி சிம்ஸ்லாம் அப்படியே எழுந்திருக்காங்க. ஓகேவா, எழுந்துச்சி வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து எப்படி இருக்க வயன் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அம்மா உட்காருமா வா வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே பரபரப்பாக இப்போ தான் ஒரு மாதிரி லைக் பீஸ்ஃபுல்லாக ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருந்திருக்கும் அந்த வீடு. நீங்கள் வந்து ஒரு சேர் ஒரு சோஃபாவை வந்து அப்படியே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. உட்காருங்கண்ணா உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது வயன் அது வந்து அப்படின்னு சொல்லும்போது வரலையா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. நீங்கள் வந்து போயிட்டு அப்படியே திரும்பிடுறீங்க. அங்கே வந்து மெய்டு வந்து வாட்டர் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை வந்து கொடுக்குறீங்க. அது வயன் உனக்கே தெரியும் நம்ம இந்தியாவில் வந்து பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே வந்து பிடிஎஸ் மிஸ்லாம் நீங்கள் எதை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அது வந்து வயன் உங்களுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அதுமா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிடிஎஸ் மிஸ் பார்க்குறீங்க. அவங்க வந்து வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே எல்லோரும் அவங்கள பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அது இல்லைம்மா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து இல்லை ஆண்டி அவளாலலாம் வர முடியாது. இல்லைப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பொங்கல் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ கொஞ்சம் பெருசாக செலப்ரேட் கல்யாணம் தான் மேரேஜ் தான் அது அப்படி நடந்துடுச்சு. செலப்ரேட் பண்ணலாம்ல. 1 வருஷம் ஃபஸ்ட்டு பொங்கல் வருது. நியூ இயருக்கு வரல, தீபாவளிக்கும் வரல. அதான்ப்பா இப்போ தான் அவரை வந்து நான் சமாளித்து வச்சுருக்கேன். அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரி தயங்கி சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு மாதிரி டேரியஸோடு பார்க்குறீங்க.
ஜின்னை தான் பார்க்குறீங்க. ஜின்னு வந்து உங்களை பார்க்குறாரு. உங்கள் ஐஸ் அப்படியே டியர்ஸ் அப்படியே தேங்கி நிற்கிது. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்கள் ஐஸ் வந்து ஜின்னுக்கிட்ட பேசுது. அவர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது ஆரம்ப பார்க்குறாரு. ஆரம் வந்து உங்களை பார்க்குறாரு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து ஓகே ஒரு 2 டேஸில் வருவா அப்படின்னு சொல்லும்போது இல்லைப்பா அது ஒரு 2 டேஸில் வருவா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மைல் வருது. அப்போ வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் வந்து உங்களை பார்க்குறாரு. ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி பார்க்குறாரு. சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. சரி வயன் இன்னும் 2 நாளில் கண்டிப்பாக வந்துடு. அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேட் எடுத்துருவாயன் அப்படின்னு சொல்கிறேன். எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஒரு பிளேட், அதாவது இந்த தாம்பாள தட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்க நீங்கள். அதில் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜ்ஜீஸ், அந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு தேவையான அந்த பூ இதெல்லாம் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து வச்சுட்டு அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா நீங்கள் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு வயன் கூட நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே நிற்கிறாங்க. கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை வந்து வாங்குறீங்க. அப்போ வந்து அதில் வந்து கொஞ்சம் காசு இருக்கா, அதை அப்படியே பார்த்துட்டு சரி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வருவாள்ல வராம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை அப்படியே மொத்தமாக நீங்கள் வாங்கவும் பிடிஎஸ் மிஸ்ஸும் உங்களால் தூக்க முடியாதுன்னு நினச்சிட்டு அவங்களும் கை வச்சுருப்பாங்க. லைக் நம்ம ஜேகேவும் வியும் அப்படி கை வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே விட்டுட்டு நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறீங்க. அப்போ வந்து பார்த்து வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இருமா ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இல்லை வயன் நான் வந்து இங்கே வந்து ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம், நான் அங்கேயே சாப்பிட்டேன். இல்லைம்மா நீ வா வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து அது இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஸ் மிஸ்ஸை பார்க்குறாங்க. பிடிஎஸ் வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. வாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு உங்களுக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் அதாவது உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் தங்கச்சிக்கும் வந்து ஃபுட்லாம் சர்வ் பண்ணுறாங்க. மெய்ட்ஸ் வந்து சர்வ் பண்ணுறாங்க. நீங்களும் பக்கத்தில் நிற்கிறீங்க. நீயா சமைச்ச அப்படின்னு ஆமாம்மா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. நீங்களும் சிரிக்கிறீங்க. அப்படியே இங்கே வந்து லைக் அந்த டைனிங் டேபிளில் கையை முட்டு கொடுத்து 2 பேர் உங்களையே பார்த்துட்ருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமினும் அப்புறமேட்டு நம்ம ஷிகாவும் தான் அப்படியே கன்னத்தில் கை வச்சு பார்த்துட்ருக்காங்க. ஜேகப்லாம் நீங்கள் சிரிக்கிறத வந்து அவ்வளோ ரசித்து பார்க்குறாரு. லைக் அப்படியே அந்த இதெல்லாம் முடிச்சு பார்த்து உங்கள் அம்மாவை வந்து அப்படியே போகிறாங்க. நீங்கள் வந்து பாய்மா அப்படி சொல்லிட்டு வாசப்படி வரைக்கும் அப்படியே வந்து இது பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே இது பண்ணும்போது வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க. பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. வாயன் நான் போயிட்டு வரேன், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கைஸில் அப்படியே டியர்ஸ்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகுது. நீங்கள் வந்து அப்படியே பாய்மா அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவங்களை விடுறதுக்கு கூட மனசே வரல. போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணி உங்கள் ஃபோரெல்லாம் கிஸ் பண்ணிட்டு போகிறேன். அப்படி போகும்போது நீங்கள் வந்து பார்க்குறீங்க, உங்கள் தங்கச்சி உங்களை பார்த்துட்டே போகிறா. அப்படியே வாசல் வரைக்கும் நிற்கிறீங்க. அங்கே வந்து அதுக்கப்புறம் கார்ட்ஸ் வந்திருக்காங்களா, ஸோ நீங்கள் வந்து போகலை. உங்கள் பின்னாடி வந்து பிடிஎஸ் மிஸ் நிற்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே அழ ஆரம்பிக்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து யாரோ ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. சின்ன தான்
அழாத அப்படி சொல்லிட்டு உங்கள் தலையில் ரப் பண்ணி கொடுக்குறாரு. நீங்கள் வந்து பயங்கரமாக அழுகுறீங்க. சரி போகலாம் விடு 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 அப்படி சொல்லிட்டு உங்கள் பேக்கெல்லாம் அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ வந்து இப்போ எதுக்கு அழுதுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி விசும்பிக்கிட்டே அப்படியே இது பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வந்து அப்படியே கையை ஒரு கை அப்படியே ஒரு விரலில் அப்படியே நீட்டுறாரு. அவர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடுறாங்க. ஸோ அப்படியே அந்த இது வந்து போகுது. இப்போ வந்து டைம் ஸ்கிப்பை போட்டால் ஆஃப்டர் 2 days இங்கே வந்து நீங்கள் வந்து லைக் ஒரு 5 o'clock அப்படியே பார்க்குறீங்க. தூக்கம் உங்களுக்கு கலைஞ்சிருச்சு. நீங்கள் அப்படியே பொறுமையாக எழுந்துக்கிறீங்க. உங்களுக்கு வேறு ஸ்டொமக் வேறு ஒரு பெயின் ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. அப்படி சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் அப்படியே கை வச்சுட்டு அப்படியே எழுந்துக்கிறீங்க. அங்கே வந்து அப்படியே பார்க்குறீங்க. பக்கத்தில் வந்து நம்ம பிடிஎஸ் மிஸ் தான் படுத்துருக்காங்க. வித்தவுட் ட்ரெஸ்ஸோட படுத்துருக்காங்க. ஓகேவா, லைக் நைட்டு வந்து மீட் நடந்திருக்கு போல். இப்போ அப்படியே நீங்கள் எப்படி பொறுமையாக எழுந்துச்சு அப்படி சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்து நீங்கள் எழுந்திரிக்கும் போது எங்கடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து யாரோ கீழே புல் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து படுத்துக்கிறீங்க. எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்குறாரு. ஜேகே தான் உங்களுக்கு பிடிச்சி எழுதிருப்பார். இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம என்னோட நெகட்டிவ்க்கு போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. போகிறோம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே வந்து அந்த முனகிற சவுண்ட்லேயே பாதி பேர் ஏஞ்சிருப்பாங்க. அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் இதுவாகிட்டு போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி லைக் ஸ்லீப்பி அந்த டல்லான ஒரு வாய்ஸில் பொறுமையாக கேட்குறீங்க. ஏன் போகிறோமா கன்ஃபார்மா அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கேட்குறாரு. போகிறோம்டா போகலாம், அதான் வயன் ஆசைப்பட்டுட்டால அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே லைக் உண்மையானுமேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே திரும்புகிறீங்க. ஆரம்பம் பார்க்குறீங்க. போகிறோம். அதுக்கு எதுக்கு நீ இப்போ எழுஞ்சி அப்படிங்கும்போது இல்லை நீ தூங்குவேன், நீ ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்க, ஓகே நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு இது பண்ணிட்டு அந்த நைட் லேம்ப் அதெல்லாம் ஆஃப் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் போட்டிருப்பீங்க அந்த இது லைட்டை வந்து போட்டிருப்பீங்க ஏன்னா எழுந்திரிக்க போகிறோன்னு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்களா, நீங்களே படுத்துக்கிட்டீங்க. உங்களுக்காக ஒரு மாதிரி லைக் படபடன்றதுனால இன்றைக்கி நான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து படபடப்பில் எப்படி படுத்துருக்கீங்க. உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு இங்கே பிடிஎஸ் மிஸ் படுத்துக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட மணி வந்து 10 ஆகுது. இங்கே வந்து அப்படியே இல்லை, நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. லைக் ஒரு சாரீ வந்து வேர் பண்ணுறீங்க. அதை வந்து அழகாக அப்படியே சாரீலாம் அப்படியே கட்டிகிட்ருக்கீங்க. அங்கே மெய்ட்ஸ்லாம் உங்களோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. பிடிஎஸ் மிஸ்லாம் அங்கே வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க. லைக் கோட்லாம் போட்டு ஒரு மாதிரி ரெடி ஆகிட்ருக்காங்க. லைக் ஒரு ஒயிட் ஷர்ட் அப்புறமேட்டு ஃபேண்ட் அந்த மாதிரி போட்டுட்டு லைக் அழகாக ஃபார்மலாக ரெடி ஆகிருக்காங்க. இங்கே வந்து சில பேர் வந்து பிளாக் ட்ரெஸ், அதாவது நம்ம ஜேகே அப்புறமேட்டு சுகா ஜிமின் இவங்க 4 பேர் கொஞ்சம் பிளாக் வந்து மிக்ஸ் ஆன மாரியா ட்ரெஸ் போட்டிருக்காங்க. மற்றவங்கலாம் லைக் ஒயிட் ஷர்ட் பிளாக் பேண்ட் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் ரெடி ஆகிட்டுக்கு நீங்கள் வந்து அழகாக பிங்க் கலரில் ஒரு ட்ரெஸ் வந்து அழகாக போட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்து அழகாக அந்த சாரியை வந்து அப்படியே வியர் பண்ணிவிட்டு அவங்க அம்மா வந்து பூவெலாம் வச்சு வாங்கிட்டு வந்திருப்பாங்களா, நீங்கள் வந்து அதுலேருந்து கொஞ்சம் பூவை அப்படி எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்ருக்கீங்க தினைக்கும். இப்போ வந்து அதை அப்படியே பூவை மொத்தமாக அப்படியே எடுத்து அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து குத்த வரல. அப்போ வந்து இருவாயன் என்ன பண்ணணும் இதை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இங்கே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து உங்கள் பின்னாடி வந்து இங்கே வந்து சீஃப் குப்தா இருந்திருப்பார். அவர் அப்படியே பொறுமையாக வச்சு விட்டுட்ருக்காரு. நீங்கள் வந்து அழகாக ரெடியாக இருக்கீங்க. இங்கே வந்து பிடிஎஸ் மிஸ்லாம் அப்படியே உங்கள் பின்னாடி நின்றுருக்கேன். நீங்கள் வந்து அந்த அது என்னென்னு ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த இதில் வந்து உட்காந்துருந்துருப்பீங்க.
அவங்க பின்னாடி வந்து லைக் பிடிஎஸ் வந்து அப்படியே கவர் அப் பண்ண மாரி அப்படியே நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பார்க்குறாங்க. அப்போ வந்து அப்படியே நீங்கள் உட்காந்துருக்கீங்களா, அப்போ வந்து ஜேகே வந்து அப்படியே உங்கள் கிட்ட வந்து அப்படியே உங்கள் நெக்கை வந்து அப்படியே லைக் உங்களோட சின்ன பிடிச்சி அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த போய் அப்படியே பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அவர் கிஸ் பண்ணிட்டு விடுறாரா, அவரோட லிப்ஸில் வந்து லைக் அந்த லிப்ஸ்டிக் வந்து இருக்குது, லிப் கிளாஸ் போட்டிருப்பீங்க போல். அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அவர் வந்து செம்ம டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டேய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன அவரோட அழகாக பொம்மை மாதிரி ரெடியாக இருக்கா, இப்போ கலைக்கணுன்றியாடா நீனு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜிம்மின்னு சொல்கிறாரு. ஹயாங் லைக் டால் மாதிரி இருக்கா ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ மட்டும் கிஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. லைக் நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஜிம்மி இப்படி சொல்லியிருப்பாரு. நீங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. பயப்படாதடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்கள் வந்து அகைன் லிப் கிளாஸ் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுறீங்க. நீங்கள் அப்படியே லிப்பில் ஆசைப்படும்போது லைக் லிப்ஸை வந்து ஒரு மாதிரி வச்சுருப்பீங்களா, பிடிஎஸ் வந்து அப்படியே அதை வச்சு அப்படியே ஒரு மாதிரி அப்சஸ்டான ஒரு ஐஸோட பார்க்குறாங்க. லைக் நீங்கள் அப்படியே அந்த லிப் கிளாஸ் அப்படியே வச்சுட்டு அப்படியே பார்க்கும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே ஆர்வமாக எழுந்திருக்கிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபோன் வருது. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போ வந்து இந்த அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு தான் அவரோட பேக்கெட்டில் வச்சுருப்பாரு போல் உங்கள் ஃபோனை. நீங்கள் வந்து அப்படியே வாங்கிட்டு ஹலோ அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. வயன் கிளம்பிட்டியா அப்படின்போது, இல்லைம்மா இனிமேட்டு தான் போகணும், இனிமேட்டு தான் வருவேன், நான் வந்துடுறேம்மா. சரி வயன் பார்த்து வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேம்மா நான் பார்த்து வரேன். அவங்களும் வராங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. என்ன ஸ்பீக்கரில் தான் இருக்குது. வராங்கம்மா. சரி பார்த்து வா, சேஃபாக வா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேம்மா. நீனு? சாப்பிட்டேன். சரி சரிம்மா நான் வரேன், வந்து கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காலை கட் பண்ணிடுறாங்க. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டு போகிறாங்க. லைக் அந்த கார்டனுக்கு பின்னாடி லைக் உங்களோட மேன்ஷனுக்கு பின்னாடி லைக் ஒரு அந்த ஹெச் சிம்பிள் மாரியே இருக்கும்ல, அந்த இடத்துல வந்து அப்படியே ஒரு ஃப்ளைட் வந்து அப்படியே ஒரு லைக் ஒரு ப்ரைவேட் ஜெட்டு மாதிரி நின்றுட்டுருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து அப்படி சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக ஏறுறீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஏறுறீங்க. லைக் உங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜின்னு வந்து ஏறியிருப்பார். அவர் கையில் வந்து உங்கள் கையை அப்படியே கொடுக்குறீங்க. அவர் அப்படியே அழகாக பிடிச்சு அப்படியே உங்களை வந்து மேலே ஏற்றுறாரு. லைக் எல்லோரும் அப்படியே எழுந்து அப்படியே ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டீங்க. ஓகேவா? இப்போ வந்து அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஆர்வமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. லைக் உங்கள் ஃபேஸில் அப்படியே ஸ்மைல் வருது. அப்படியே அந்த ஃப்ளைட் வந்து அப்படியே அந்த இதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே எடுத்துடுறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் போகுது. லைக் நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டீங்க. இங்கே வந்து கொஞ்சம் டயர்டாகுது. கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டீங்க. கிட்டத்தட்ட அந்த டே முழுக்க வந்து போகுது. அன்றைக்கி நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8 o'clock தான் நீங்கள் வந்து வரீங்களே. அந்த அளவுக்கு ரொம்ப லேட் ஆகிடுது. லைக் இன்றைக்கி வந்து போகின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? லைக் அதாவது போகி பண்டிகை சொல்லுவாங்கள்ல, அன்றைக்கி லைக் மத்தியானம் மாரியே தான் நீங்கள் வந்து அப்படியே உங்கள் இந்தியாவுக்கே வரீங்க. ஓகேவா? இப்போ அப்படியே ஒரு வழியாக வந்துட்டீங்க. இப்போ வந்து ஒரு அந்த அங்கே வந்து அந்த ஏரோப்ளேன் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு லைக் ஒரு ப்ரைவேட்டான பிளேஸ் வந்து இருக்கும். அந்த இடத்துல அப்படியே அந்த ஏரோப்ளேனை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து காரில் வந்து போகிறாங்க. லைக் நீங்கள் வந்து அப்படியே டயர்டாக இருக்கீங்க. அழகாக ரெடியானது எல்லாம் அப்படியே இதாக இருக்குது. ஆனால் பொம்மை மாதிரி தான் இருக்கீங்க. ஓகேவா? லைக் ஃபேஸ் மட்டும் லைட்டாக வாஷ் பண்ணிட்டு அப்படியே வரீங்க.
அப்போ வந்து இந்த இதை வந்து இங்கே வந்து போட்டிருக்கலாம்ல வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நான் இங்கே வந்து போட்டிருக்கலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இப்படியே அந்த இது வந்து போகுது. கொஞ்சம் நேரம் ஆகுது. உங்கள் வீடு வந்து அங்கே தூரத்தில் தெரியுது. நீங்கள் வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்களோட ஸ்மைலுக்கு வந்து கண்ட்ரோலே இல்லை. அதான் அதான் என்னோடய வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதான் அம்மா அப்பாவோட வீடு, வா வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரே இதாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஊருக்குள்ளார ஒரு ஒரு சிட்டிக்குள்ளார தான் இருக்க மாதிரி, ஒரு டவுன் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான். இப்போ இத்தனை கார் வந்து உங்கள் பின்னாடி ஒரு 3 கார், இப்போ முன்னாடி ஒரு 4 கார் அப்படின்ற மாதிரி வருது. நீங்கள் வந்து அந்த காரில் அப்படியே பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து வருது. வந்து ஒரு பெரிய வீடு தான், பெரிய கேட்டு, முன்னாடி வந்து அழகாக ஒரு கோலம் போட்டு போகி பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு, போகி பண்டிகை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து அதை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ வந்து அப்படியே அந்த கார் வந்து வர சவுண்ட்லேயே அங்கே வந்து உங்கள் வீட்டில் இருக்க ரிலேட்டிவ்ஸ்லாம் அப்படியே வெளியே வந்துட்டாங்க. ஏன்னா உங்கள் வீடு வந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி தான், ஓகேவா? அப்படியே எல்லோரும் வெளியே வராங்க. அண்ணி வயன் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க வந்து உங்கள் அத்தை தான், ஓகேவா? நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அங்கே வந்து அப்படியே நிறைய பேர் வந்து அப்படியே உங்களை வந்து சுற்றி பார்க்குறாங்க. அந்த கார்கிட்ட வந்து அப்படியே பார்க்குறாங்க. அத்தனை காரை நிற்கிதா, அந்த இதே ஒரு மாதிரி புழுதி கிளப்பிட்டு வந்திருக்கோம். இப்போ அங்கே இருக்க உங்கள் ரிலேட்டிவ்ஸ், உங்களோட நெய்பர்ஸ் எல்லாமே அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே வந்து பார்க்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் வில்லேஜ் சைடு மாரி தான் இருக்குது. இப்போ வந்து உங்கள் அம்மா வந்து அப்படியே ஆர்வமாக ஓடி வராங்க. அப்போ வந்து எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உங்கள் அப்பா. என்னங்க வயன் வந்திருக்கா அப்படின்னு விட்டுட்டு ஓட தெரிஞ்சதில்ல, திருப்பி வந்திருக்கா, அவளுக்குலாம் வர தெரியும், நீ எங்கே ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைங்க வருவா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து அப்படியே வாசலில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கே நிற்கிற வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து இல்லை அது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஏன் என்ன அப்படின்னு சொல்லும்போது உங்கள் அத்தை வந்துட்டு அவங்க கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆரத்தெல்லாம் எடுத்து வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பிடிஎஸ் மிஸ்க்கும் ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் வைக்க வந்திருப்பாங்க. அப்போ வந்து இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இல்லை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னோடனே அவங்க வந்து வச்சுக்கிறாங்க. அப்போ வந்து உங்கள் அத்தையோட பொண்ணு வந்து இது போடுங்க, நாங்கள் ஆரத்தி எடுத்துருக்கோம்ல, பணம் வேணும் அப்படின்னு காசை போடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ போடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அங்கே நிறைய கூட்டம் நின்றுட்டுருக்கு. உங்களோட கசின்ஸ், உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் நின்றுருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்குறீங்க. வெயிட் அ மினிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜிமீன் வந்து அப்படியே போட்டிருப்பாரு. ஒரு செயின் வந்து போட்டிருப்பாரு. வெள்ளி மாதிரி தான் போட்டிருப்பாரு, ஓகேவா? அதை அப்படியே கழட்டுறாரு. என்ன தம்பி வெள்ளியை போடுறீங்க ஆண்டி, இட்ஸ் நாட் அ சில்வர், இட்ஸ் பிளாட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழட்டி அந்த ஆரத்தியில் அப்படியே வைக்கிறாரு. பிளாட்டினமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உங்களோட கசின்ஸ்லாம் அப்படியே கத்துறாங்க. அப்போ வந்து என்னடி அம்மா, இட்ஸ் ஹைலி வேல்யூபிள், டைமண்டை விட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடியாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு அப்படியே போகிறாங்க. வா என்ன அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் தான் போகிறீங்க. அப்படியே உங்கள் வீட்டில் கால் எடுத்து வச்சு போகிறீங்க. இப்போ அப்படியே பார்த்தா உங்கள் அப்பா அம்மா அப்படியே உங்கள் அப்பா வந்து நீங்கள் வந்தால் அப்படியே ஏஞ்சி போகலான்னு போகும்போது அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லலான்னு போகும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏஞ்சி போகிறாரு. அப்போ வந்து உங்கள் அம்மா வந்து அப்படியே கண்ணை தொடச்சிட்டு விட்ரி அவர் அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது உங்கள் தங்கச்சி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறேன். எப்போ வந்து அப்படின்னு இப்போ தானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹக் பண்ணுறீங்க.
அப்போ வந்து வாங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது, மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க. எங்கள் அக்காவோட ஹஸ்பண்டை மாமான்னு தான் கூப்பிடுவோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. லைக் நீங்கள் வந்து அப்படியே லைக் புன்னகைச்சிட்டே இருக்கீங்க, சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஆனால் உங்கள் அப்பா நினச்சா உங்களுக்கு வந்து கஷ்டமாகுது. இப்போ வந்து சரி வாங்க, ரொம்ப டயர்டாக வந்திருப்பீங்க, போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. அம்மா அது உன்னோட ரூம் தான், உன்னோட ரூமில் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சுருக்கோம் சரியா? நீ அங்கே போய் ரெடி ஆகிட்டு வா, அவங்களையும் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பிடிஎஸ் மூவி பார்க்குறீங்க, எங்கே ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செகண்ட் ஃப்ளோரில் தம்பி. அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து லைக் ஜேகே வந்துட்டு லிஃப்ட் பண்ணிட்டு போகிற சிக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அங்கே இருக்கவங்கலாம் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. இப்போ வந்து உங்களை வந்து தூக்கி எடுக்க போகிற சிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் அவங்கள எதை அப்படியே தூக்கிட்டு அப்படியே அவர் மட்டும் போகிறாரு. அவர் வந்து தூக்கிட்டு முன்னாடி போகிறாரு, பிடெக்ஸ் வந்து பின்னாடி வராங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து லைக் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து போயிட்டீங்க ஓகேவா? ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அப்படியே தான் செகண்ட் ஃப்ளோர் போக முடியும். லைக் ஸ்டெப்ஸ் தான் ஓகேவா? கொஞ்சம் இதாக தான் இருக்கும். இப்போ வந்து அந்த அந்த செயின் எடுத்துகிட்டு வந்து அண்ணே பாருங்களேன், என்னமோ இந்த பிள்ளைங்க சொல்லுதுங்க, பார்க்க வெள்ளி மாதிரி தானே இருக்குது, ஏதோ பிளாட்டினமா ஏதோ தான் சொன்னாங்க, பிளாட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஆன்ட்டி அது பிளாட்டினம் இல்லை பிளாட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏதோ தான் அப்படி தான் சொல்கிறாங்க, விலை அதிகமாக, வைரத்தோட விலை அதிகமாக, உன் பொண்ணு நல்ல வாழ்க்கை வாழ்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஒரு மாதிரி சைன் பண்ணிவிட்டு நல்ல வாழ்க்கை தான், ஆனால் என்ன அவங்க அப்பா தான் பேச மாட்றாரே, சரி வீடு புள்ள நல்லபடியாக வாழுதில்ல அப்படிங்கும்போது என் பிள்ளைய கட்டியிருந்தா கூட தான் நல்லா வாழ்ந்திருப்பா, இந்த ஊர்லேயே இந்த குடும்பத்திலே நல்லா வாழ்ந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அப்போ வந்து உன் புள்ளலாம் தங்கம் வாங்கி கொடுக்குறதே அதிசயம்டி, உன் பேச்சு கேட்டு அதை கூட வாங்கி தர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை சொல்கிறாங்க. லைக் இன்னொரு அத்தை, உங்களுக்கும் அவங்க அத்தை தான் வேணும். இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க. இப்போ வந்து சரி விடுங்க, இப்போ என்ன அர்ஜுனுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, அவன் பொண்டாட்டி நல்லா தானே பார்த்துக்கிறான், இன்னமேட்டு எதுக்கு இந்த பேச்சு அப்படிங்கும்போது போய் கல்யாணம் பண்ணியிருப்பார், எல்லாம் வெள்ளையாக சுற்றுறானுங்க அப்படிங்கும்போது இதை போய் அவனுக்கு முன்னாடி சொல்லிடாத, அவனுங்க தான் மாஃபியா தெரியுங்களா, நினச்சா உங்கள் குடும்பத்தையே ஒன்று தான் ஆக்கிடுவானுங்க, கம்முன்னு இரு, உன் வாயை இங்கே காட்டாத, பார்த்தல்ல வெளியே எத்தனை கார் நிற்கிது, எத்தனை பாடி கார்ட்ஸ் நிற்கிறாங்க, ஆளுக்கு ஒரு கன்னை வச்சு ஒன்று சுட்டாலும் சல்லடை மாதிரி ஆகிடுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அப்படியே கல் பண்ணிட்டு அப்படியே போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து உங்கள் அம்மாவை வந்து அவ்வளோக்கு பிடிக்காது ஓகேவா? உங்களோட ஃபேமிலி வந்து அவ்வளோக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க வந்து லைக் அந்த பணம், அவங்க வந்து கொஞ்சம் பணக்காரங்க, பட் அவங்க நல்ல பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் பணக்காரங்க. உங்கள் அப்பாவும் பணக்காரர் தான், பட் அவங்களோட கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால மட்டை தட்டுற மாதிரியே பேசுவாங்க. லைக் அவங்க யாருன்னா லைக் உங்கள் அப்பாவோட தங்கச்சி அக்கா மாதிரி ஓகேவா? அக்கான்னு வச்சுக்கிங்க, உங்கள் தங்கச்சி தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஓகேவா? அக்கான்னு வச்சுக்கிங்க. இப்போ எப்படியா அந்த இது வந்து முடியுதா? இப்போ வந்து நீங்கள் ரூமில் பார்த்தா ரூம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. லைக் அந்த ஃப்ளோரில் வந்து யாருமே இல்லை, 2 இது தான். இப்போ உங்களுக்கு மேலே போனால் வந்து ஒரு மொட்டை மாடி சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. இப்போ வந்து அவங்களாம் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டுருக்காங்களா, அவங்க வந்து ஜேகே தூக்கிட்டே வராரு, நீங்கள் வந்து அப்படியே இது பண்ணிவிட்டு சுற்றி அந்த டெக்கரேஷன்லாம் பார்த்துட்டு போகிறீங்க, அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு கூட பேசிகிட்டே வராங்க. லைக் இப்போ அப்படியே ஒரு ரூமில் இருந்து போய் இதான் என்னோடய ரூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூம் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படியே அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி உங்களோட இது இருந்தால் உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோஸ், வீடியோ, அந்த நீங்கள் யூஸ் பண்ண இதெல்லாம் அப்படியே இருக்குது. நீங்கள் வந்து அப்படியே
அப்படின்னு சொல்லிட்டு செக்கி இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அவர் அப்படியே பொறுமையாக உங்கள் பெட்டில் அப்படியே உட்கார வைக்கிறாரு. அப்படியே பார்க்குறீங்க ரூமை சுற்றி. அவங்க வந்து உங்களோட குட்டி வயசு ஃபோட்டோ லைக் அழகாக இருக்கீங்க. உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோலாம் இங்கே பிடிஎஸ் மிஸ் பார்த்துட்ருக்காங்க. அழகாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து லைட்டாக சிரிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து நிறையா ப்ரைஸ்லாம் வின் பண்ணியிருக்க போல். ரன்னிங் டான்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்க. பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உங்களோட இந்த ஸ்டடி அதுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சூப்பர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெரி குட் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஆரம் சொல்கிறாரு. தேங்க்யூ ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து சரி ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறீங்களா இல்லை நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகட்டா? ஏன் இங்கே ஒரே ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்குமா? இல்லை அங்கே பக்கத்தில் ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கும். இல்லை நீ இங்கே ஃப்ரெஷ்ஷப் ஆகு, நாங்கள் வந்து பொறுமையாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போகிறீங்க. உங்கள் கபோர்டை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களோட ட்ரெஸ்ஸஸ் அவங்களோட இதெல்லாம் அக்சசரிஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் தொட்டு பார்க்குறீங்க. அப்புறம் இந்த சூட்கேஸில் இருக்கிறது வேணாமா அப்படிங்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டோரை வந்து யாரும் நாக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறீங்க. டோர் அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணுறீங்க. அக்கா என்னடி என்ன இவனா அப்படிங்கும்போது இந்தா உனக்கு சாரி. சரி அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு வந்து அங்கே கபோர்டில் வச்சுருக்கோம், நீ அவங்களுக்கு வந்து போட்டுரு. அம்மா இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தாங்க, கொடுக்க மறந்துட்டாங்க, அவங்க கையால் கொடுக்கணும்னு நினச்சாங்க. இப்போ அவங்க அப்பா கூட இருக்கிறதுனால சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அந்த சாரியை வாங்கிக்கிறீங்க. சரிக்கா இது ஹெல்ப் வேணா கூப்பிடு அப்படிங்கும்போது சரிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அவர் வந்து போகிறா. ஸோ நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க, அதை பிரித்து பார்க்குறீங்க. உங்களோட ப்ளவுஸ் அந்த இதெல்லாம் அப்படியே இது பண்ணி வச்சுருக்காங்க. உங்ககிட்ட தான் இவ்வளோ சாரீஸ் இருக்குது, இங்கேப்பா இந்த சூட்கேஸ் ஃபுல்லாக உன்னோட சாரீஸ் தான் இருக்குது. இல்லை இது எப்பவுமே பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஓ சரி, ஏன்னா எங்களுக்குலாம் இல்லையா? இல்லை கபோர்டில் இருக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கபோர்டு ஓப்பன் பண்ணுறீங்க. லைக் அங்கே வந்து செட் ஆஃப் அந்த வேர்ஸ்டி ஷர்ட்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்னவா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இது வந்து வேர்ஸ்டி, அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே வரீங்க. பிடிஎஸ் மிஸ்லாம் அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது, எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க இது இங்கே பிளாக்லாம் போடக்கூடாது. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே லைக் இந்த ட்ரெடிஷ்னல் வேர் வந்து இப்போ தான் போட தேவையில்ல, இது வந்து அம்மா வந்து மேபி நாளைக்கு இல்லைன்னா இன்னொன்று ஒரு கருநாள்னு ஒன்று வைப்பாங்க. அன்றைக்கி வந்து நிறைய கேம்ஸ் நடக்கும் எங்கள் ஊரில். கேம்ஸா அன்னைக்கு வேர் பண்ணலாம். இல்லைனா இங்கே ட்ரெஸ்ஸஸ் வந்து அம்மா வச்சுருப்பாங்க, இதெல்லாம் இன்றைக்கி போட தேவையில்ல அப்படின்னு. ஏன்? இல்லைங்க ட்ரெடிஷ்னல் வேர்லாம் நீங்கள் அன்றைக்கி போடுங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ ஒரு வழியாக அவங்களாம் ஃபேண்ட்டெல்லாம் போட்டு பிளாக் ஃபேண்ட்டு லைக் அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் வியர் பண்ணிவிட்டு அப்படியே வராங்க. லைக் தலைலாம் ஒரு மாதிரி வெட்டாக இருக்குது. நீங்களும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு லைக் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகிருக்கும். இப்போ ரெடி ஆகிட்டு உங்களுக்கு வரது வேறு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து அழகாக ரெடி ஆகிட்டு வந்துருக்கீங்க. செக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்ன அங்கே தேங்காய் கூப்பிடுங்க அப்படிங்கும்போது டேய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அவர் வந்து ரூம் விட்டு வெளியே போயிருப்பார்.
என்ன இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு டவலை எடுத்துகிட்டு இந்தாங்க அப்படின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. தலை வெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே கொடுக்குறாரு. என்னாச்சு அப்படின்னு, இந்த நீயே தொடச்சி விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தொடச்சி விட்டுட்டு அப்படியே வரீங்க. எல்லோரும் அப்படியே கீழே வரீங்க. நீங்கள் வந்து அப்படியே அழகாக கீழே இறங்கி வரீங்க. உங்கள் பின்னாடி பிடிஎஸ் மிஸ் நடந்து வராங்க. அப்போ வந்து வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே வந்து உங்கள் அப்பா வந்து அவங்க சோஃபாவில் தூரத்தில் உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வரீங்க. பிடிஎஸ் மிஸ்ஸும் வராங்க. அப்போ வந்து வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படியே வராங்க. லைக் சேர்லாம் அப்படியே அவங்க எடுத்து போட்டு அப்படியே உட்காடுறாங்க. நீங்கள் வந்து பழக தோசையில் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ வந்து என்னடி உட்கார்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. பிடிஎஸ் மிஸ் வந்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உங்களை வந்து ஜிம்மின் தான் கூப்பிட்டுருப்பாரு. ஜிம்மின் வந்து கூப்பிட்டுருப்பாரு. அப்படின்ட்டு இங்கே வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து இங்கே வந்து ஜேகப் சொல்கிறாரு. அது எல்லாம் பார்க்குறாங்க, எல்லோரும் உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே இங்கே வந்து ஸ்டேர் பண்ணுறாரு. ஜேகப் உங்களை ஸ்டேர் பண்ணுறாரு. ஏன்னா அவர் தான் கூப்பிட்ருப்பாரு மடியில் உட்கார சொல்லி. இப்போ வந்து ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் வந்து சரி அப்படி சொல்லிட்டு அவர் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. அப்போ வந்து என்னடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்ஸ்லாம் எடுத்து வந்து வைக்கிறாங்க. லைக் பிடிஎஸ் வந்து நீங்கள் குக் பண்ணுறதுனால லைக் உங்களோட ஃபுட்லாம் எப்படி சாப்பிட்ணும் கூட தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒரு மாதிரி டெத் சைலண்டாக போகுது. அப்போ வந்து அப்பா சாப்பிட்டாரா அப்படிங்கும்போது சாப்பிட்டாருடி, வா நீயும் உட்காரு அப்படின்னு. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏம்மா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வேணாம் உங்கள் அப்பா பார்த்து முறைக்கிறாரு பாரு என்ன அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு பொறுமையாக பார்க்குறீங்க. அவர் வந்து உங்கள் அம்மாவை பார்த்து முறைச்சிட்ருக்காரு. அப்போ வந்து சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து விட்டுறீங்க. நீங்கள் வந்து ஜேகப் வந்து இந்த அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறாரு. அங்கே இருக்கவங்கெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. அங்கே வந்து அர்ஜுனோட ஒய்ஃபு வந்து லைக் ஒரு பெரிய டைனிங் டேபிள் ஓகேவா. அங்கே வந்து இந்த அர்ஜுனோட அம்மாவும் அம்மா அவங்கெல்லாம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவங்களோட ஒய்ஃபும் உட்காந்துருப்பாங்க. அங்கே வந்து அர்ஜுன் அப்படியே பார்க்குறாரு. அவங்க வந்து உங்களை ஃபீட் பண்ணுறத பார்க்குறாரு. அவருக்கு வந்து சந்தோஷம்தான். ஓகே நல்லா தான் இருக்கா வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உங்களோட அத்தை இருக்காங்கள்ல, உங்களுடைய சின்னத்தை அதாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற தந்து பற்றியா என் மருமகளுக்கு வந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும்போது ஏன்பா எப்போயே நீங்கள் இப்படி தான் ஊட்டுவீங்களா என்னோடய மருமகளுக்கு அப்படிங்கும்போது அப்படி இல்லை, நாங்கள் வேறு மாதிரி ஊட்டுவோம். எப்படி இங்கே இருக்கனால நாங்கள் டீசெண்டாக ஃபீட் பண்ணுறோம். பட் எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது உங்களை வந்து பார்க்குறாங்க. எங்கள் லேப்பில் உட்கார வச்சு ஃபீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறீங்க? ஆமாம் அதில் தான் நின்றுட்டுருந்தா. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே லைட்டாக சிரிக்கிறாங்க. இதில் சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்களோட பொண்ணு பார்த்துட்டு ஏம்மா அப்படின்னு சொல்லும்போது சும்மாடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வெக்கமாக வருதுடி அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படாத அப்பா பாரு ஒன்று பார்த்து முறைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிச்சுட்டே சொல்லுது. போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே அந்த நைட் ஆகுது. நீங்கள் வந்து அந்த மில்க்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. பிடிஎஸ் மிஸ் வந்து அங்கே ரூமுக்கு போயிட்டாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே வரீங்க.
அம்மா நான் போகிறேம்மா, ரொம்ப நேரம் ஆச்சும்மா. அப்போ வந்து அண்ணி விடுங்க அண்ணி, அவள் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு புலம்பிகிட்ருக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டே சொல்கிறீங்க. அப்போ தான் அங்கே அர்ஜுனோட ஒய்ஃப் வந்து உட்காந்துருக்காங்க. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சரிம்மா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மில்க்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போகிறீங்க. அங்கே வந்து உங்களோட கார்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அதனால அவங்க வந்து அங்கே வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபோனை பார்த்து பேசுகிறாங்க, ஓகேவா? உன் மவ ராணி வாழ்க்கை வாழ்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற? சுற்றியும் பாதுகாப்பு. யாருக்காக? ஒரு ஒரு பொண்ணுக்காக. மாப்பிள்ளைங்க இருக்காங்களே, கல்யாணம் தான் அப்படி பண்ணானுன்னா இங்கே பாரு வாழ வைக்கிறாங்க, எப்படி வாழ வைக்கிறாங்க. ராணி கணக்காக வாழ்ந்துட்டுருக்கா உன் பொண்ணு. நீயா பார்த்து அமைச்சிருந்தாலும் இதேமாரி அமைஞ்சிருக்காது, சரியா? எங்கள் அண்ணனுக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீ ஆச்சும் புரிஞ்சுக்கிட்டு அவளை நல்லா சந்தோஷமாக வச்சுக்க. ம் ம் ஆனால் என்ன ஒரு கொரோனா கல்யாணம் ஆகி இத்தனை மாதம் ஆச்சு. ஒரு பிள்ளையோட வந்திருந்தா எங்கள் அண்ணன் எந்த சம்மந்தம் இருந்தாலும் ஆயிருப்பார். இது என்னன்னு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சந்தோஷமாக தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் நான் கேட்கல, அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரில. என் பொண்ணு ஆனால் ஏதோ பயந்து பயந்து பேசுகிற மாரி தான் பேசுகிறா. ஸோ நான் வந்து அப்புறமேட்டு கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, கூடிய சீக்கிரம் ஏதோ நல்ல விஷயம் சொல்கிற மாதிரியே வச்சுக்கோ அப்படின்னு. கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் ஆக போகுது, இன்னும் நாளைக்கு ஆனால் 1 வருஷம் ஆகிடும் அப்படின்னு சொல்லும்போது நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அப்புறம் தான் ஒரு சமாதானம் ஆகிறேன், நான் கண்டிப்பாக கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மீன்வேல் நீங்கள் வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. பிடிஎஸ் மிஸ்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்க. என்னாச்சு ஏன் இவ்வளோ லேட்டாக? நீங்கள் அம்மா பேசியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த இதை வந்து மில்க் வந்து கொடுக்குறீங்க. அவங்க அப்படியே எடுத்து அப்படியே ட்ரிங்க் பண்ணிவிட்டு, நீங்களும் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த டைம் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் நேரத்துலேயே வந்து லைக் உங்களோட மார்னிங் சவுண்ட்ஸ் வந்து அப்படியே பொறுமையாக கேட்டுட்ருக்கு. லைக் ரொம்பவே மைல்டாக கேட்டுட்ருக்கு. லைக் அந்த ரூமுக்கு வெளியே, ஆனால் ரூமுக்குள்ளே வந்து சவுண்ட்ஸ் வந்து நிறைய ஹெவியாக கேட்டுட்ருக்கு. நீங்கள் வந்து அப்படியே லைக் உங்களுக்கு வந்து ரொம்ப பெயினாகவும் இருக்குது, லைக் அதே டைம் ப்ளஷராகவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வந்து கேட்டுட்ருக்கா. கொஞ்சம் அந்த சவுண்ட்ஸ் வந்து எவ்வளோ நேரம், ஒரு 2 o'clock வரைக்குமே அந்த சவுண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து அந்த ஒரு வழியாக அந்த ஃபினிஷ்லாம் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மூச்சு வாங்கி அப்படியே படுத்துருக்கீங்க. இப்போ தான் உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு பர்சன் வந்து படுக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஹாப்பி அப்படிங்கும்போது நீங்கள் வந்து அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. சுகா வந்து அப்படியே பார்த்து சிரிக்கிறேன். நீங்கள் வந்து ஸோ டயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே படுத்துக்கிறீங்க. நல்லா படுத்து தூங்கிட்டீங்க. இப்படியே அந்த இது வந்து போகுது, நைட்டு வந்து போகுது. இப்போ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகி மணி வந்து 9 ஆகுது, 9 o'clock ஆகுது. இங்கே வந்து கீழே வந்து இந்த பொங்கல்னு சொல்லுவாங்கள்ல, சூரியன் பொங்கல். ஸோ அதுக்கு வந்து அப்படியே இங்கே கீழெல்லாம் ரெடியாக இருந்திருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் மட்டும்தான் வரல. இப்போ வந்து பொறுமையாக அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே பார்க்குறீங்க. சூரியன் வந்து நல்லா பல்லடிச்சு காட்டிகிட்ருக்கு. நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ரியலைஸ் பண்ணுறீங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. என்னாச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமில் ஏற்கனவே 3 பேர் வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க, ஓகேவா? கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மறந்துட்டேன், என்னாச்சு? இன்னைக்கு சூரியன் பொங்கல்னு சொல்லுவாங்க. சூரியன் பொங்கலா? என்ன சொல்கிற?
ஆமாம், பொங்கல் வந்து வச்சு சூரியனுக்கு படைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நீங்கள் வந்து அந்த பெட்ஷீட்டை வந்து உங்கள் செஸ்ட் வரைக்கும் கவர் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருந்திருப்பீங்க. சரி வா போகலாம், நம்மளை யாருக்கு கேள்வி கேட்பாங்க. இல்லைங்க, அது அடுத்த வருஷம் பார்த்துக்கலாங்க. அடுத்த வருஷமும் வருவோமா? வரும் வரும் வா, எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லோரும் ஏஞ்சடி வரீங்க. அங்கே பார்த்தா அந்த இதெல்லாம் படைச்சி முடித்து எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. உங்கள் அம்மா வந்து உங்களை பார்த்து லைட்டாக முறைக்கிறாங்க. சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதில் அப்படியே கை வச்சு ஒரு மாதிரி அதை இழுத்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அங்கே இருக்கவங்களாம் பார்க்குறாங்க. லைக் அந்த கலர்ஃபுல்லான ஒரு ட்ரெஸ் கலர்ஃபுல்லாக தான் போட்டு வந்திருக்காங்க, ஓகேவா? லைக் அந்த பிளாக் படம் மற்ற கலரில் வந்து போட்டு வந்து வைக்கிறாங்க, வந்து நிற்கிறாங்க. அப்போ வந்து உங்கள் அப்பா ஜாடையாக சொல்கிறாரு, எப்பயுமே இப்படி நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எழுஞ்சி வர நேரத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து இங்கே வந்து ஜேகே வந்து எதுவும் சொல்லணும் வாயெடுக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஜேகே அதுதான் ஆரம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு ஜேகேவை. அவர் வந்து இவருக்கு என்ன பிரச்சனை ஐயா, இவரெல்லாம் தூக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்கள் வந்து உங்கள் அப்பா நீங்கள் வந்து ஷாக்காக ஜேகேவை பார்க்குறீங்க. அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து ஐயன், இவர் ஒன்று தேவையா அப்படிங்கும்போது, ஐயோ அவர் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லும்போது, அவர் தான் வந்துட்டு பேச மாட்டார்ல, தூக்கிடலாம் அப்படின்னு நோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உங்கள் அம்மா வந்து உங்களை வந்து ஷாக்காக பார்க்குறாங்க. மாமாவும் ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. என்னடி பேசுகிறாங்க அப்படின்னு, ஒன்றும் இல்லைம்மா சும்மா சும்மா அப்படின்னு சொல்லும்போது அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படியே உங்கள் அப்பா வந்து இங்கே பிடிஎஸ் மிஸ் பார்க்குறாங்க. இந்த ஜாடையாக பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க, பேசணுன்னு ஆசை தான் நேரில் பேசுங்க அங்கிள், சரிங்களா? நீங்கள் பேச மாட்டீங்கன்னு எங்கள் கொண்டாடி வேறு கவலைப்படுறா. பேசுகிற மாதிரி இருந்தால் நேரில் பேசுங்க, அப்போ செய்வா எல்லாத்தையும் கரெக்டாக, சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே திருப்பிட்டு போகிறாரு. அப்போ வந்து உங்கள் அத்தை வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து லைக் ஹாட் வாட்டர் மாரியே கொடுக்குறாங்க. எதுக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சின்ன அத்தையை தான் பார்க்குறீங்க. அவங்க வந்து உங்கள் காதுகிட்ட வந்து நைட்டு முன்னே சவுண்ட்லேயே தெரியுது என்ன நடந்திருக்குன்னு, இந்த தண்ணி குடிச்சு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், அங்கே உள்ள சூப் வச்சுருக்கேன் எடுத்து வந்து கொடுக்குறேன், நீ ஃபஸ்ட்டு இதை குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஏன்டி எப்படி கத்துற, உன் ரூமே கொஞ்சம் உன் ரூமில் பேச சவுண்ட் வராது, ஆனால் நான் சும்மா எதுக்கோ தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் அப்புறமேட்டு சொல்கிறேன், எதுக்காக வந்தேன் அப்படி கத்துறடி நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஃபேஸ்லாம் பிங்கிஷ் ஆகுது. வெக்கப்படாத, அவங்க பாரு அங்கே 7 பேர் உங்களை தான் ஒன்று தான் பார்த்துட்ருக்காங்க, தூங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தள்ளி விட்டுட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. என்னவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டால் நான் வந்து நம்ம எப்படியே கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் பொங்கல்லாம் சாப்பிட்டுட்ருக்கீங்க. எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவங்களும் சாப்பிட்டுட்ருக்காங்க. உங்கள் அப்பா வந்து இப்போ வந்து மொத்தமாக உட்காந்து சாப்பிட்ணுன்றனால அவரும் ஒரு இதில் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போ வந்து ஒரு கார்டு வந்து அப்படியே நடந்து வராரு. அப்போ வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாரு. யார்கிட்டனா இப்போ ஆரம்பிட்ட தான் வந்திருப்பாரு. ஆரம் வந்து எங்கே உட்காந்துருப்பாருன்னா லைக் உங்கள் அப்பாவுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துருப்பாரு. இப்போ வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு காதுகிட்ட வந்து எதோ சொல்கிறாங்க. அவர் வந்து பார்த்துட்டு உண்மையாவா, ஆமாம் சார், சரி நீ போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கே அப்படியே சைலண்ட்டாக ஆகிடுது, ஒரு சைலண்ட் வந்து மெயின்டைன் ஆகுது. அப்போ வந்து அயன்
ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நான் வந்து எங்கெங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒரு முக்கியமான வேலை, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஏன் நீங்கள் இங்கே இருங்க, நான் வந்து போயிட்டு வரேன். அப்போ வந்து இந்த வந்து இல்லை நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன ஒரு விஷயம், நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து உங்கள் அப்பா வந்து பார்க்குறாரு. இங்கே வந்தால் கொலை பண்ணுற வேலையை தான் பார்ப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. முனவராரு. அவர் வந்து ஆரம் வந்து அப்படியே பார்த்துட்டு கண்டுக்கவே இல்லை. இப்போ ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து ஆரமும் வியும் கிளம்புறாங்க. ஒய்ஃபை பார்த்து, சரியா? எங்கேயும் வெளியே போகாத, யார் போனாலும் நம்ம காட்ஸ் கூட போ, சரியா? சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இருக்கீங்க. அவர் வந்து ஒரு இதுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டு ஒரு மாதிரியாக கூப்பிட்டு போயிட்டு ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு அப்படியே போகிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. என்ன வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா, இது ஒரு டீலர் இங்கே இந்தியாவில் இருக்கார், ஸோ அவர் பேச போயிருக்காங்க. சரிம்மா, வந்துடுவாங்கள்ல நைட்டுக்குள்ளே? வந்துடுவாங்கம்மா, எப்பவுமே நைட் எந்த வேலையாக இருந்தாலும் நைட்டு வந்துடுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி டே வந்து போகுது, நல்லா தான் போகுது. பட் அடிக்கடி வந்து பிடிஎஸ் மிஸ் வந்து லைக் ஏதோ ஒரு ஒர்க்லாம் பார்த்துட்ருப்பாங்க. நீங்கள் வந்து உங்கள் அம்மா கூட நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ வந்து ஒரு டாக் வருது. இங்கே வந்து அந்த பொம்பளைங்களாம் சேர்ந்து உங்களை வந்து உட்கார வச்சுட்டு, ஏன் நீ சந்தோஷமாக தானே இருக்க? சந்தோஷமாக தான்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க உங்கள் அம்மாட்ட. அப்போ வந்து இல்லை, கிட்டத்தட்ட 9 மாதம் ஆக போகுது, இன்னும் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடந்த மாதிரி தெரியலையே. என்னடி, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுமா நான் கூட கேட்டேன், நைட்டுலாம் நல்லா தான் சந்தோஷமாக தான் இருந்தாங்க, நீ எப்பமா கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சின்னத்தோட பொண்ணு வந்து கேட்குறா. அப்போ வந்து அதெல்லாம் பெரியவங்க பேச்சு, நீ எதுக்கு வர நடுவில்? மா, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கும் தெரியும் என்ன ஏதுன்னெலாம். அதுதான் சந்தோஷமாக தான் இருந்தாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பாக கேட்குறாங்க. வேறு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெரியத்தா வந்துட்டாங்க. என்னடி, ஃபாரின் மாப்பிள்ளையை பார்த்தோன்னே என்ன ஃபாரின் வாழ்க்கை வாழ்கிறியா? இந்த ஊர்லாம் பாரு, என் மருமக இப்போ மாசமாக இருக்கா. உனக்கு அப்புறம்தான் கல்யாணம் ஆச்சு, என் மருமக மாசமாக இருக்கா. நீ என்னமோ முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டு இன்னமும் எந்த ஒரு நல்ல விஷயமும் சொல்லாமல் இருக்க, என்ன அவனுங்க என்ன வேணான்னு சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து உங்கள் அத்தையை பார்க்குறீங்க. அப்போ வந்து அண்ணி அமைதியாக இருங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ என் வாயை அடைக்கிறதுலே இருடி சும்மா. மவ பேருக்கு தான் ராணி வாழ்க்கை வாழ்கிறாங்க, உள்ளார என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? 4 செவத்துக்குள்ளார என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. அண்ணி அமைதியாக இருங்க அண்ணி. அது ஒன்றும் இல்லைம்மா, நான் தான். ஏன்னா நீ தான்? இல்லை, நான் தாம்மா குழந்த வேணாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்? இல்லை, அப்பாவை சமாதானப்படுத்திட்டு அப்புறமேட்டு குழந்த பெற்றுக்கலான்னு. இங்கே பாரு, இங்கே வந்து குழந்த அதெல்லாம் ஒரு வரன்னு வருது தெரியுமா? கூடிய சீக்கிரம் குழந்த இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது, அக்கா நீ வாயை மூடுக்கா, ஏன்க்கா நீ வீணாக அவளோட மனசை கஷ்டப்படுத்திகிட்ருக்க? அவள் தான் சொல்கிறாள, சின்ன சிறுசுங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குதுன்னு நினைக்குதுங்க.
அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சின்னத்தை வந்து உங்கள் பெரியத்தோட வாயை வந்து அடைச்சிட்டாங்க. நீங்கள் வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து நிமிர்ந்து பார்க்குறீங்க. அங்கே வந்து ஜின்னு தான் நிற்கிறாரு. சொல்லுங்கள் ஜின். சாப்பிட்டியா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இல்லை இனிமேட்டு தான் தம்பி சாப்பிட்ணும். சரி, அவங்களுக்கு டக்குன்னு வந்து ஃபுட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை சின்ன சாப்பிடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போகிறாரு ஜின்னு. இங்கே வந்து சரி வா என்னை வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்கள் அம்மாவே ஃபீட் பண்ணி விட்றாங்க. ஸோ இங்கே வந்து அந்த டே ஃபுல்லாக அப்படி தான் போகுது. இப்போ நைட் டைம் நீங்கள் வந்து உங்கள் ரூமில் அப்படியே உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கி வந்து இங்கே வந்து ஆரம் அப்புறமேட்டு வந்து அந்த இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவங்க வந்து ஒரு ரூமில் ஒரு சோஃபாவில் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த பெட்டில் உட்காந்து கால் ஆட்டிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கீங்க. அப்போ வந்து இப்போ வந்து அந்த அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அவங்க வந்து மும்மரமாக பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து அப்படியே பார்த்துட்டு அப்படியே சடனாக எழுந்திருக்கிறீங்க. எழுந்துச்சி அப்படியே நிற்கிறீங்க. அப்போ வந்து என்னாச்சு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு சவுண்டு வருது. அது யாருன்னா நம்ம ஜேக்கப் தான் கேட்டிருப்பாரு. அவர் வந்து பார்த்துட்டு என்னாச்சு தூங்கலையா வயன், இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன். அது ஏதோ இம்பார்ட்டண்ட்டான வேலை ஒர்க்கா அப்படிங்கும்போது அப்படிலாம் எதுவும் இல்லை வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே போகிறீங்க. போயிட்டு அப்படியே பக்கத்தில் அப்படியே நிற்கிறீங்க. ஜின்னு வந்து உங்களுக்கு கையை பிடிச்சி எடுத்து அவரோட லேப்பில் உட்கார வச்சுட்டு உங்கள் ஹிப்பில் அவரோட கையை போட்டுட்டு நல்லா உட்கார வச்சுருக்காரு. நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கீழே அப்படியே குனியிறீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 7 பேரும் உங்களை பார்க்குறாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கையில் லைட்டாக ஷிவர் ஆகுது. அப்போ வந்து ஜின்னு வந்து உங்கள் கையை பிடிச்சி அவரோட கையோட இன்டர்வைன் பண்ணிவிட்டு என்னாச்சு வயன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏதாச்சும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் உட்காடுறாங்க உங்களை பார்த்துட்டு. அது நம்ம பேபிக்கு பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க. அவங்க அப்படியே உங்களை பார்க்குறாங்க. ஐ ஷுர் ஷுர் என்ன யாரும் எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு. இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஆனால் எனக்கு ஐ ஷுர் ஐம் டேம் ஷுர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜின்னு வந்து நெக்ஸ்ட் டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சாரியில் கை வச்சுருப்பாரு. இன்னும் இப்போ இல்லை நம்ம எத்தனை நாள் இங்கே ஸ்டே பண்ணுவோம்? நீ எப்போ போகலான்னு சொல்கிறியா அப்போ போகலாம். அப்போனா நம்ம இன்னும் 1 மாதம் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு மாதிரி எக்ஸைட்டாக சொல்கிறீங்க. ஓகே அவனோட விஷ் தான் எங்களோட விஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம இங்கே 1 மந்த் இருக்கலாம் சரியா? நம்ம இங்கே இருக்கலாம். அது ஓகே. என்ன ஆச்சு? நம்ம இல்லைன்னா இங்கே இந்த வீட்லேயே இருந்துடலாம். இம்பாசிபிள் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. இந்த வீட்டில் நோ சான்ஸ். உனக்கே தெரியும் உங்களுக்கு இவ்வளோ ஒர்க் இருக்குது. நிறையா அண்டர்கிரவுண்ட் ஒர்க்லாம் இங்கே தான் நடக்கும். எங்கள் வீட்டில் தெரியும் உனக்கு. ஆனால் இப்போ இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இல்லைனா நம்ம வேணால் வேறு ஒரு இங்கே வந்து வேறு ஏதோ ஒரு பேலஸ் மாதிரி கூட நம்ம கட்டி இங்கே இருந்துக்கலாம் சரியா? சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. பட் வயன் மந்த்லி இல்லைனா வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம சவுத் கொரியா போகணும் சரியா?
ஏன்னா அங்கே நிறைய இம்பார்ட்டண்ட் டீல்ஸ்லாம் இருக்குது, நிறைய ஒர்க்ஸ்லாம் இருக்குது. அட்லீஸ்ட் நாங்கள் 4-5 பேராச்சும் நாங்கள் போயிட்டு உங்கள் கூட கண்டிப்பாக ஒரு ஆள் 2 ஆள் இருப்பாங்க. ஓகேவா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம இந்த ஊர்லேயே வாங்கிக்கலாம், ஒரு பெரிய லேண்ட், இல்லைன்னா ஒரு குட்டி வீடுனாலும் எனக்கு ஓகே தான். ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே மடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படியே அந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் லவ்லி டவுலியாக போகுது. பட் மேற்கோட் எதுவும் நடக்கலை. ஓகேவா? இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் மாட்டுப்பொங்கல் செம்மையாக செலப்ரேட் பண்ணுறீங்க. லைக் அங்கே மாடுலாம் கூப்பிட்டு என்ன அது வயன் இன்றைக்கி மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பொங்கல்லாம் வச்சிட்ருக்காங்க. அந்த மாட்டுலக்கெல்லாம் கலர்லாம் பூசிகிட்டு இருக்காங்க. என்ன கலர்லாம் அடிக்கிறாங்க மாட்டுக்கு, அது அப்படி தான் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இன்றைக்கி நைட்டு நிறையா நடக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வமாக சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ அந்த இதெல்லாம் போகுதா, இப்போ ஒரு நைட் டைம் உங்கள் அப்பா அங்கே படைச்சிட்ருக்காரு. லைக் ஒரு 2-3 மாடு அங்கே இருக்குது. லைக் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஏன் அதை கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குரூப்பாக நின்றுட்டுருக்கீங்க. அப்போ எல்லோரும் கும்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது மாதிரி இருக்குங்கள, அந்த ஆரத்தி மாதிரி அந்த இதை காட்டுவாங்கள, அதெல்லாம் காட்டிட்டு அப்படியே கொடுக்குறாரு. அப்போ அர்ஜுன் அதை வாங்கி இங்கே பிடிஎஸ் மிஸ் காட்டுறாங்க. அவங்க இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தொட்டு கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகப் அந்த நெருப்பை தொடலான்னு போகிறேன். என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கற்றுறீங்க. என்னாச்சு வாயன், அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொறுமையாக அந்த இதை காட்டி ஜேகப்போட ஃபேஸில் ஒரு மாதிரி வச்சு அப்படியே இது பண்ணுறீங்க. அங்கே பிடிஎஸ் மிஸ்லாம் எங்களுக்கு எதுவும் பண்ண தெரியாது வாயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நீங்கள் சிரிச்சுட்டு நீங்களே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க. அவங்க எல்லோரும் உங்களுக்கும் வச்சுட்டு அந்த திருநூறுலாம் வச்சுட்டு இது பண்ணுறாங்க. லைக் அதெல்லாம் முடித்து பார்த்து அந்த லைக் பொங்கலோ பொங்கல் அப்படிலாம் சொல்கிறாங்க. எங்கள் பிடிஎஸ் மிஸ்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஒரு அந்த இதெல்லாம் முடிஞ்ச பார்த்து அந்த மஞ்சளில் இது பண்ணி அந்த ஒரு நூல் மாதிரி கட்டுவாங்கள்ல, அதெல்லாம் கொடுக்குறாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் அப்படியே கட்டி விடுறாங்க. நீங்கள் அதை நீங்களும் கட்டிட்டு அப்படியே பார்க்குறீங்க. என்ன வயன் இது தாலி மாதிரி இருக்குது, இல்லை இது சாமி இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இப்படியே அந்த நைட்டு போகுது. இதேமாரியா நெக்ஸ்ட் டே மார்னிங் லைக் காலையிலே ரேடியோவில் இந்த போட்டி நடக்க போகுது, அந்த போட்டி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது. உங்கள் வீட்டில் யாருமே இங்கே இல்லை, வயன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எங்கே வயன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. லைக் உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு 2 வெள்ளை கார் போகுது. அப்போ அப்படியே நெருக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது, இல்லை ஆண்டி நீங்களும் இங்கே வாங்க, ஆண்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறாரு ஜேகே. இல்லைப்பா அது உட்காருங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கசின்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த பிளாக் கார் நம்ம பிடிஎஸோட காரில் ஏறிக்கிட்டாங்க. அந்த காரே ஒரு லக்ஸூரியஸாக இருக்குது. இப்போ அப்படியே அந்த கார்லாம் சேர்ந்து ஒரு ஸ்டேடியம் லைக் ஒரு கிரவுண்டு மாதிரி இடத்துக்கு போகுது. அங்கே நிறைய பேர் இருக்காங்க உங்கள் ஊருக்காரங்க. இப்போ கார் அப்படியே புழுதி கிளப்பிட்டு வருதா. ஃபஸ்ட்டு 2 கார் ஒயிட் காரு, அதுக்கு முன்னாடி பிளாக் கார் போயிட்டுருக்கு. லைக் அப்படியே அந்த கார் சர் சர் சர்ன்னு அப்படியே வருது. அங்கே நிறைய பார்க்கிங் நின்றுட்டுருக்கு போல். லைக் ஒரு பெரிய ஸ்டேடியம், லைக் ஒரு பெரிய கிரவுண்டு. ஓகேவா? இப்போ அப்படியே போகிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. லைக் வெயில் இப்படி அடிக்குது. லைக் மணி 9க்கே வெயில் இப்படி அடிக்குது. என்னாச்சு வயன் இவ்வளோ வெயில் ஏன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இப்படி தான் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்ணு கூசுது வேறு உங்களுக்கு.
உங்கள் தலையில் அப்படியே உங்கள் நெத்தியில் ஒரு ஃபோரில் கை வச்சுட்டு அப்படியே பார்க்குறீங்க. மயக்கம் வருதா இல்லை இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. இப்போ அப்படியே அங்கே வந்து போகிறீங்க. அங்கே வந்து பார்த்தா லைக் அந்த சின்ன பசங்கள்லாம் இப்போ விளையாடிட்டு இருக்காங்க. என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. லைக் சின்ன பசங்களுக்கான கபடி வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இருக்கீங்க. இப்போ வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு அப்புறமேட்டு பெண்களுக்கான கபடி போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சின்ன சின்ன இப்போ பொண்ணுங்கள்லாம் போகிறாங்க. ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்காங்க. அப்போ வந்து வா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து நம்ம 7 பேர்த்து பார்க்குறேன். எங்கேக்க போகிற அப்படின்னு சொன்னேன். நானும் விளையாட போகிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வயன் உனக்கு எதோ ஆகிட போகுது அப்படிங்கும்போது இல்லைங்க போகிறோம் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. சரி பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அப்படியே பார்க்குறாங்க இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து வந்து அவரோட ஷர்ட் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே அப்படியே போட்டு விடுறாரு. லைக் அவருடைய அவர் வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு பனியன் மாரி போட்டிருப்பாரு. அப்படியே அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் ஆட பார்க்குது நம்ம வி வந்து அந்த அவரோட ஷர்ட் அப்படியே இது பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு போட்டு விட்டுட்ருக்காரு. அங்கே கார்டு வந்து இன்னொரு ஷர்ட் எடுத்து வந்து கொடுக்குறாரு. நீங்கள் வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. இப்போ அப்படியே போயிட்டு அந்த கபடியில் விளாட்றீங்க. நீங்கள் விளாண்டு நம்ம பிடிஎஸ் பார்த்ததே இல்லை போல். இப்போ நீங்கள் விளாட்றீங்க பாருங்கள், செம்மையாக விளையாடிட்ருக்கீங்க. கபடி 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 அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்ருக்கீங்க. அவங்க பிடிஎஸ் மிஸ்லாம் உங்களை வந்து ஒரு ஷாக்காக பார்க்குறாங்க. உங்களோட நீங்கள் வந்து விளாட்றது வந்து உங்களுக்கு மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்காங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த இது வந்து முடியுது. இங்கே வந்து உங்கள் டீம் தான் வின் பண்ணிச்சு. நீங்கள் வந்து குதிக்கிறீங்க. உங்களோட ஹாப்பினஸோட அந்த ஃபேஸை பார்த்து நான் பிடிஎஸ் மிஸ்க்கு வந்து லைக் பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. நீங்கள் குதிச்சுட்டு ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக அந்த இதெல்லாம் முடிஞ்சிச்சா, வயன் அணி வெற்றி பெற்றது அடுத்ததாக அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு நடுவர்களுக்கான கபடி போட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வந்து பிடிஎஸ் வந்து ஒன்றும் புரியல. அப்போ வந்து ஏனுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு வேணாம் இல்லை இது வந்து இருங்க கொஞ்சம் இன்னும் ஒரு இதில் வந்து உங்களை கூப்பிடுவாங்க, நீங்கள் போகிறீங்களா அவங்க நாங்களா ஓகே இதேமாரி தான் விளாட்ணுமா அப்படின்னு ஆமாங்க இதேமாரி தான் விளாட்ணும். அப்போ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்களே நினச்சி தான் ஆர்வமாக இருக்காங்க. அப்போ வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இங்கே தேங்க வந்து ஷர்ட் போடாமல் இருக்காரா, என்னங்க நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை போடுங்களேன். இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அங்கே வந்து அவரோட ஷர்ட்டை வந்து அப்படியே போட்டு விட்றீங்க. போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போட்டுக்கிறாரு. என்னென்ன வேலை பண்ணுறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின்னு பார்த்து அப்படியே சொல்கிறாரு. நீங்கள் வந்து சிரிச்சிட்ருக்கீங்க. நான் அப்படியே விசில் அடிக்கிறீங்க. ஏன்னாங்க உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த பசங்கள்லாம் போயிருப்பாங்க. நீங்கள் வந்து விசில் அடிக்கிறீங்க. பிடிஎஸ் மிஸ்லாம் எப்படி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்படி வச்சு இப்படி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அடித்து காட்டுறீங்க. அவங்களும் அப்படியே அடிக்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த கேம் கூட வந்து என்கேஜ் ஆகிட்டாங்க. இப்போ வந்து அதாவது மென்ஸ் வந்து கூப்பிட்றாங்க. எங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இங்கே மக்கள் லைன்ஸ்லாம் அவங்களோட அப்படியே போகிறாங்க. லைக் அவங்களோட ஃபேண்ட்டெல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. இங்கே வந்து அவங்க இருக்கவங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அப்போ வந்து இங்கே வந்து அர்ஜுன் வந்து ஆப்போசிட் டீமில் இருப்பார். நம்ம பிடிஎஸ் மிஸ்க்கு ஆப்போசிட் டீமில் இப்போ வந்து அப்படியே நின்றுட்டுருக்காரு. அப்போ வந்து கபடி 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து போகிறாரு. அங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒரு பர்சன் வந்து அப்படியே இருக்காங்க. அவங்க வந்து பார்த்துட்டு அவர் வந்து அப்படியே கபடி 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 சொல்லிவிட்டு லைக் ஒரு பர்சன் அப்படியே ஒரே தூக்கு தான் தூக்குறாரு. தூக்கிட்டு அந்த
அந்த ஒரே இதுதான் பண்ணுறாரு. அந்த கோடை அப்படியே டச் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த பர்சன் வந்து என்னடா பண்ண இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. இங்கே வந்து கபடி கபடி அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் சொல்லிட்டு வந்துட்டாரு. நீங்கள் வந்து விசில் அடிக்கிறீங்க, ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. அவரோடய பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறாரு. நீங்களும் ஃப்ளையிங் கிஸ் கொடுக்குறீங்க. ஒரு வைப்பில் அவரோட சிரிச்சுட்டே போகிறாரு. இப்படியே அந்த கேம் வந்து போயிட்டுருக்கு. நம்ம பிடிஎஸ் மிக்ஸோட டீம் தான் ஜெயிச்சது. அதாவது நம்மளோட மக்கள் நினச்சிருக்காங்களா, அவங்களோட டீம் தான் ஜெயிச்சிருக்கோம். அப்படியே சிரிச்சுட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க. அங்கே இருக்கவங்க தான் நம்ம 3 பேர்த்தையும் தூக்கி சுற்றுறாங்க. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து அந்த இதெல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நிறைய கேம்ஸ் வந்து போயிட்டுருக்கு. வேடிக்கை பார்க்குறாங்க. பிடிஎஸ் மிக்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே அந்த இதெல்லாம் முடியுது. இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிக்குது. நைட்டு வந்து நிறைய டான்ஸ்லாம் ஓடுது. நீங்கள் வந்து பிடிஎஸ் மிக்ஸுக்கு மிடில் உட்காந்துருக்கீங்க. பிடிஎஸ் மிக்ஸ் சுற்றி உட்காந்துருக்காங்க. லைக் நிறைய குட்டி பசங்க டான்ஸ் ஆடுறாங்க, பெரியவங்களாம் டான்ஸ் ஆடுறாங்க. இங்கே வந்து ஒரு பொண்ணுங்க வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. லைக் நல்ல இதுதான், நல்ல பாட்டு தான் டான்ஸ் ஆடிருப்பாங்க. அப்போ வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிஎஸ் மிக்ஸை கூப்பிட்றாங்க. பிடிஎஸ் மிக்ஸ்லாம் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட கையை பிடிச்சி எழுதிட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்து ஜிம்மின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் அப்படியே பார்த்துட்டு டான்ஸ் ஆட தெரியுமா, எனக்கு தெரியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து அவர் டான்ஸ் ஆடுறாரு. அப்புறம் அந்த பொண்ணுங்களான டச்லாம் பண்ணவே இல்லை. அவங்க வந்து அப்படி ஒரு மாதிரி டச்சாக பண்ணுற மாதிரி தான் டான்ஸ் ஆடுறாங்க. பட் இவர் டச் பண்ணல. ஓகே, இப்போ வந்து வயான் வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து வயான் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட்டு ஜெயிக்கவும் போகிறாரு. லைக் மக்கனிலைன்ஸ் 3 பேரும் போயிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க தான் எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க. ஸோ அந்த இது வந்து முடியுது. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து அந்த டான்ஸ்லாம் முடிஞ்சு லைக் மணி 12 மணிக்கு மேலே ஆச்சு. நீங்கள் டயர்டாக அப்படியே தூங்கிட்டீங்க. இங்கே வந்து காரில் நல்லா தூங்கிட்டு வரீங்க. லைக் மற்றவங்களாம் டயர்டாக தான் இருக்காங்க. நல்லா தூங்கிட்டு 12 மணிக்கு உங்கள் வீட்டு பக்கம் வரீங்க. இப்போ அப்படியே ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்துட்டீங்க. இங்கே வந்து பார்த்தா நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பொறுமையாக சுகா அப்படியே தூக்குறாரு. இங்கே வந்து மற்றவங்களாம் இறங்கிட்டு இருப்பாங்க. சுகா அப்படியே உங்களை பொறுமையாக லிஃப்ட் பண்ணுறாரு. நீங்கள் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. இன்னமும் ஸ்டில் நம்ம தேங்காயோட ஷர்ட்டை வியர் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? அப்படியே பொறுமையாக அவங்கெல்லாம் தூக்க கலக்கத்தோடு அப்படியே வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படியே அந்த இதெல்லாம் முடியுது. நீங்கள்லாம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டீங்க. இந்த நேரத்தில் எங்கே சாப்பிட போகிறது? அங்கேயே எல்லாத்தையும் வாங்கி தின்றுருப்பீங்க, இந்த ஐஸ்கிரீமு அது இதுன்னு. ஸோ அப்படியே உங்களை வந்து கூப்பிட்டு அப்படியே மேலே போயிட்டாங்க. இங்கே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்கும். ஓகேவா? ஒரு வழியாக அந்த இதெல்லாம் பொங்கல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி நைட்டோட முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. நல்லா தூங்கிட்டுருக்கீங்க எல்லோரும். டைம் ஆனதே தெரியல. உங்கள் குடும்பமே எழுந்திருக்கிறதுக்கே 9 மணிக்கு தான் எழுந்திருக்குதுங்களே. இப்போ அப்படியே நீங்கள் வந்து அப்படியே எழுந்துச்சி அப்படியே வரீங்க. லைக் ஒரு நல்ல மார்னிங். எந்த ஒரு ஃபங்க்ஷனு, எந்த ஒரு சவுண்ட்ஸும் இல்லாமல், அந்த ரேடியோ சவுண்ட்லாம் இல்லவே இல்லை. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு பொங்கல் நல்லபடியாக முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து உங்கள் பேக்லேருந்து யாராவது அவங்கள வந்து ஹக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அங்கே வந்து ஆரம் தான் இருப்பார். அவரோட உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணிவிட்டு இந்த பொங்கல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. செம்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த ப்ரைஸ்லாம் அங்கே வந்து இங்கே வந்து வின் பண்ணவங்களா அந்த இதுலேயே கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் பிரேக்லேயே கொடுத்துருப்பாங்க. அந்த விளையாட்டெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் பிரேக் இருக்கும்ல, அப்போயே கொடுத்துருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சவுண்டு கேட்குது. நீங்கள் வந்து அப்படியே பார்க்குறீங்க. அங்கே வந்து ஜேகப் வந்து நிற்கிறாரு. என்னதான் நம்ம மேரேஜ் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான மேரேஜாக இருந்தாலும்
எங்கள் ஃபேமிலி கூட இவ்வளோ அட்டாச் ஆவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. எங்களோட நேட்டிவ் இந்த ஊரு கூட இவ்வளோ அட்டாச் ஆவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஐம் ஸோ ஹாப்பி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே மேம், உன்னோட ஹாப்பினஸ் தான் எங்களோட ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்கள் வீட்டை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ரூம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நீங்களும் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. அங்கே நிறைய குக்கெலாம் பண்ணி லைக் கறி தான், நேற்று கறி விருந்து தான் இன்றைக்கி ஃபுல்லாக வைக்கிறாங்க. நீங்களும் நல்லா சாப்பிட்டுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியே அந்த பொங்கல்லாம் முடியுது உங்களுக்கு நல்லபடியாக. அந்த தலைப்பொங்கல் ஒரு வழியாக முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு தனியான ஒரு மேன்ஷன், அதாவது நம்ம இந்தியாவிலே லைக் ஒரு மேன்ஷன், அதாவது நீங்கள் இருக்க ஊரில் ஒரு மேன்ஷன் பார்த்து அது நல்ல ஒரு பெரிய மேன்ஷன். அந்த மேன்ஷனுக்குள்ளே இப்போ ஒரு ரூமில் மூர்னிங் சவுண்ட்ஸ் கேட்டுட்ருக்கு. நீங்களாம் பயங்கரமாக மூவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மெய்க்கோட் நடந்துகிட்ருக்கு வித்தவுட் எனி ப்ரொடக்ஷனோட. ஓகேவா? ஸோ வித்தின் ஒரு 4 வீக்ஸ்லேயே ஒரு ஹாப்பி நியூஸ் உங்களோட வீட்டுக்கு ரீச் ஆகுது. நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கீங்க, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. இங்கே உங்கள் அம்மா என்னடி சொல்கிற? ஆமாம்மா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இங்கே உங்கள் அப்பா யார்கிட்டடி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னங்க, வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம். என்ன சொல்கிற? உண்மையாம்மா? ஆமாங்க, வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம். சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாங்க போய் பார்த்துட்டு வரலாம், நீ போய் பார்த்துட்டு வா அப்படின்னு. ஏங்க, உங்களோட கோபம் எவ்வளோ நாளைக்கு தாங்க இருக்கும்? கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுதுங்க. இன்னமும் என்னங்க கோபம்? அவளே ஹாப்பியாக இருக்கா. நம்ம 4 பேர் 4 சொந்தங்களும் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க எவ்வளோ லவ் பண்ணுறாங்க, எவ்வளோ இது பண்ணுறாங்கன்னு. அன்றைக்கி பார்த்தீங்களா அந்த பிள்ளைங்க எவ்வளோ பாசமாக நம்ம என்ன பார்த்துக்கிட்டாங்கன்னு? ஏங்க இன்னமும் என்னங்க கோபம்? எந்த ஒரு இதுவும் இல்லைங்க. அவங்க மேலே குத்தம் சொல்கிறதுக்கு இப்போ எந்த காரணமும் உங்கள்கிட்ட இல்லை. இன்னும் இருக்குது இந்த கோபம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திட்டி பேசி ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அந்த குடும்பம் உங்கள் வீட்டுக்கு வராங்க. உங்களோட அந்த வீட்டுக்கு லைக் ஃபுல் ஆஃப் காட்ஸ் மெய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு 4 கார் அனுப்பி வச்சுருப்பாங்க. அந்த காரில் இப்போ வந்திருப்பாங்க. அங்கே ஃபுல்லாக காட்ஸ் எல்லாம் பவ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே ஜேகே ஒரு முக்கியமான வேலையாக வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி அப்படியே நடந்து இருந்திருப்பார். அவர் அந்த ஸ்டெப்ஸில் நடந்து இருந்திருப்பார். லைக் ஒரு மாதிரி இருந்திருப்பார். நீங்கள் கீழே உட்காந்துருப்பீங்க. அப்போ ஒரு வேக வேகமாக வரும்போது அவரோட பாக்கெட்லேருந்து ஒரு கன்று அப்படியே கிளிக்குன்னு அப்படியே கீழே விழும். இங்கே அவங்க என்ட்ரு ஆகிறதுக்கும் அவரோட கன்று விழுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ அவர் அப்படியே பார்த்துட்டு வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னை எடுத்து அவரோட இது ஃப்ரண்ட் அந்த ஒரு மாதிரி இருக்கும்ல, அதில் அப்படியே சொருகிறாரு. அங்கே இருக்கவங்கள ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. அவர் அப்படியே அந்த ஷர்ட் அப்படியே பொறுமையை தொட்டு வாங்க அங்கிள், வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா இவர் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பாரு. இப்போ நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே எழுந்திருக்கீங்க. அர்ஜுன் அப்படியே ஹக் பண்ணுறாரு ஜேகே. அர்ஜுனுக்கா அள்ளு விட்டுருது. அப்போ அப்படியே பார்க்குறாங்க. அங்கே வீடு நல்லா தான் இருக்குது. இப்போ வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வராங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னாச்சு ஜேகே? இல்லை எங்கள் ஒரு முக்கியமான வேலை, அதான் வெளியே போகலான்னு. இரு கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உட்கார வைக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்களாம் உங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. இங்கே அர்ஜுன், அப்புறம் உங்கள் அப்பா, உங்கள் அத்தைங்களோட ஹஸ்பண்ட்ஸ் எல்லாரோட உட்காந்துட்டு என்னப்பா, என்ன முக்கியமான வேலை? அது ஒரு டீலிங், அதான் போகலாம். டீலிங்க்கெலாம் எதுக்குப்பா கன்று அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே அவரோட ஸ்டொமக்கிட்ட அப்படியே டச் பண்ணி காட்டுறாரு. அது ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு சேஃப்டிக்காக தான். ஓகே, பார்த்து இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணையும் நல்லா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பேசுகிறாரு.
ஓ என்ன அங்கிள் ஏற்றுக்கிட்டீங்களா? அப்படிலாம் இல்லை, என் பொண்ணு மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை. ஒரு சின்ன வருத்தம் தான் அங்கிள். ஒரு உண்மையை சொல்லிட்டா, ஃபஸ்ட்டு நாங்கள் கல்யாணம் பண்ணும்போது வயனுக்கு நாங்கள் யாருன்னு கூட தெரியாது. நாங்கள் தான் அவளை கிட்னாப் பண்ணி கல்யாணம் பண்ணோம். வித்தின் ஒரு 6 or 7 months வரைக்குமே எங்கள்கிட்ட ஒழுங்காக பேசவே இல்லை. எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் கொஞ்சம் எங்களோட லவ் எல்லாத்தையும் வச்சு அவளை மாற்றி வச்சுருந்தோம். ஓகேவா? இதுக்கு எங்களுக்கு எங்கள் மேலே தான் தப்பு. பட் நீங்கள் வயனை பனிஷ் பண்ணிட்டீங்க. அவள்கிட்ட நல்லா பேசுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள்கிட்ட உங்கள் அப்பா பேச ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாரு. ஸோ இதுவே இந்த ஃபோன் சாட்டு நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி உங்களோட பொங்கலோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எல்லாம் இருந்துதானே சொல்லுங்கடா. சரிங்களா? நானாக அதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தாலும் நல்லா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக என்னோடய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? லைக் மிஸ்டேக்லாம் நான் சரி பண்ணுறேன். அப்புறம் எல்லோரும் ஸ்டே ஹெல்தி. இனிமேட்டு என்ன காலேஜ் ஸ்கூல்லாம் போகணும் ரெகுலராக. அதை நினச்சாலே எனக்கே கஷ்டமாக இருக்குடா. ஸோ காலேஜ் ஸ்கூலில் இனிமேட்டு ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லோரும் உங்களோட ஸ்டடீஸையும் கண்டினியூ பண்ணுங்கள், கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. ஓகேவா? அப்புறம் என்ன, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. இத்தனை நாளாக வீடியோ போடுறதுக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கடா. சரிங்களா? இந்த பொங்கல் வேலையிலே நான் ரொம்ப பிஸியாக இருந்துட்டேன்டா. அதனால தான் வீடியோ போட முடியல. அது மாதிரி இந்த ரேடியோ வேறு கட்டிட்டு அப்பா என்னால் முடியல. நைட்லாம் தூங்க கூட முடியலடா. அந்தளவுக்கு ரேடியோ சவுண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்துட்டு. ஸோ உங்களுக்கு இதேமாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா, நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ரேடியோ சவுண்டு கேட்டுருதுன்னா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீ டூ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு என்ன சொல்கிறது, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. இனிமேல்ட்டு வர பொங்கல், தீபாவளி எல்லா ஃபங்க்ஷன்ஸும் உங்களோட ஃபங்க்ஷனாக நினச்சி என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபங்க்ஷனாக நினச்சி என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? என்னால் முடிஞ்ச இந்த பொங்கலுக்கான ஒரு ப்ரைஸ். ஓகேவா? இந்த ஒன் ஷாட். எல்லோரும் பொங்கலுக்கு முன்னாடி தான் ப்ரைஸ் கொடுப்பாங்க. நான் பொங்கல் முடிஞ்ச பார்த்து ப்ரைஸ் கொடுக்குறேன். என்ன நினச்சேன், எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குடா. ஸோ என்ன, சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலில் இன்னும் நம்ம 400 கூட ரீச் பண்ணல. 400 ஃபேமிலி கூட வரல. என் மேலே தான் தப்பு. நான் இன்னும் வீடியோஸ்லாம் ரெகுலராக போடுறதே இல்லை. என் மேலேயும் தான் தப்பு இருக்குது. ஓகேவா? கூடிய சீக்கிரம் நான் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண பார்க்குறேன்.